ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங் ப்ராஃபிட் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க எவ்வளோன்ட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் என்னுடைய ட்ரேட் நான் இன்னைக்கு எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்ன நல்ல விஷயங்கள் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு என்னோட டெலகிராம் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கேப் டவுன் இல்லைன்னா நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று யூஎஸ்ல வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 4.99%, ஆல்மோஸ்ட் 5% வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த முன்னாடியே பார்த்ததுனால என்ன பண்ணேன், என்னுடைய குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி நமக்கு கேப் டவுன், பயங்கர ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 ஹவர் கேண்டில் ஸ்விட்ச் பண்ணுறேன். இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த 1 ஹவர் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் சாலிடான நமக்கு வந்து ஒரு புல்லிஷ், சாரி பியரிஷ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டோஜி போட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோஜி. ஸோ இந்த டோஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஸோ இந்த 3 கேண்டில் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணியிருந்தா நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி தோணும். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தோணும். கரெக்டாக? பட் இதில் வந்து கொஞ்சம் விக்கு இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருந்து டோஜி. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60% இது நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவே ஜிக்ஸாக்காக தான் இருந்திருக்கு. அதில் டவுட்டே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு, மறுபடியும் 1 ஹவரில் ஸ்ட்ராங்காக அப்சைட் மூவ்மெண்டம் கொடுத்துருக்கு, மறுபடியும் ஸ்ட்ராங்காக கீழே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டில் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்டையர் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேடிங் மிஸ்டேக் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 16,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுதான் அது. ஸோ அந்த 16,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இங்கே என்னடா 9 இருக்கு, நீ 16 சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 16,000 இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராஃபிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கரெக்டாக நான் எங்கே க்ளோஸ் பண்ணேன், ஏன்னா என்னோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, நான் என்னுடைய க்ளோஸ் வந்து இந்த சப்போர்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம நார்மல் டேஸில் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, மேபி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமோ இல்லை இந்த கேப்புக்காக மூவ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். கரெக்டாக? எனக்கும் அதுதான் தோணுச்சு. பட் நான் இந்த இடத்துல எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஏன்னா நான் இந்த ஜோனை வந்து ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த ஜோனை வந்து கட் பண்ணுச்சுன்னா மேபி ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% இதுவும் வந்து கவர் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு, மேலே விக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ மேபி மறுபடியும் வந்து நம்ம சப்போர்ட் வரைக்கும் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன். பட் அது எகென்ஸ்டாக எனக்கு திரும்பிடுச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதே ட்ரேட் தான், அதாவது நான் 34,600 தானே. ஸோ அந்த 34,600 தான் அகைன் எடுத்திருந்தேன். புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தேன். அப்படின்னா நமக்கு என்னன்னா மேலே போகணும், சாரி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தேன் கீழே போகணுன்ட்டு. பட் கீழே போகாமல் ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 16,000ங்கிறது வந்து 9,000க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7,000 லாஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டில் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் பண்ணேன். என்ன அங்கே மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, பட் லாஜிக்கலாக நான் எடுத்தது தான். பட் மார்க்கெட்டில் இது ஆப்வியஸாக நடக்கிறதா, ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜோன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையோட ஹையஸ்ட் பாயிண்ட், இதுதான் இந்த இன்னையோட ஹையஸ்ட் பாயிண்ட் 34,725. ஆனால் இந்த கேண்டில் பாருங்க, இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் என்னாச்சு அப்படின்னா
இந்த கேண்டில் வந்து ஒரு பின்பார் கேண்டில், அதாவது ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணோடனே ஆப்வியஸா ஸோ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சூப்பரான ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்டர் ஆகலை. இங்கேயும் என்டர் ஆகலை. பட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் ஆனேன் அப்சைட் மூவ் ஆகுன்னு சொல்லிட்டு. பட் மூவ் ஆச்சு, மூவ் ஆயிட்டு சடனா அதே 5 நிமிஷத்துல ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லாஸ் ஆனது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8000 ரூபாய். ஓகே, ஸோ இந்த இடத்துல குயிக்காக லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவாய்ட் பண்ண முடியல அந்த டைம்ல, ஏன்னா சடனாக ரொம்ப குயிக். 5 நிமிஷம் கூட இல்லை, இதெல்லாம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அந்த அளவுக்கு குயிக் டிசிஷன் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த லாஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8300 ரூபா வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன லாஸ் வந்து ஓகே. ஸோ இது ஒரு கேமியோ மாதிரி ப்ளே பண்ணேன். பட் ஓகே, அது சின்ன லாஸ். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 10K ப்ராஃபிட் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து எந்த சைடு மூவ் ஆக போறது இல்ல, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ப்ளே பண்ண போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல என்டர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்தோடனே கொஞ்சம் வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்ற மாதிரி இருந்தால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கேண்டிலுக்கு அப்புறமே பயங்கரமாக பீரிஷ் ஆகி கீழே வந்திருக்கும். பட் வரலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கேண்டில் என்டர் ஆனோடனே வெயிட் பண்ணேன். இந்த கேண்டில்லே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை நான் அழகாக புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான், இன்னைக்கு ட்ரேடை முடிச்சிட்டேன். ஓகேவா, பட் இன்னைக்கு என்னோட லேர்னிங்ஸ் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, பட் இதை சில நேரங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நல்ல ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இன்ட்ராடே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்ன மாதிரி இங்கே என்டர் ஆகி இந்த இதில் க்ளோஸ் பண்ணேன். எனக்கு வந்து 16K ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த 16K ப்ராஃபிட்டோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு ட்ரேடை. பட் ஓகே, யாருமே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கொஞ்சம் எந்தூசியஸ்டிக்காக மறுபடியும் மூவ் பண்ணுறது தானே. ஸோ மறுபடியும் மூவ் பண்ணும்போது அந்த 8K மறுபடியும் லாஸ் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8K நான் டோட்டலாக என்னுடைய 16K ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 லாஸுக்கெல்லாம் போய் அதில் ரெக்கவர் ஆச்சு. ஸோ சொன்னேன் இல்லையா, இந்த 10K வந்து எப்படி வந்துச்சுன்னு, அதில் அந்த 4000 5000 போயிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆச்சு. ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப வாலட்டிலான மார்க்கெட்டு. அதாவது நேத்து முந்தா நேத்து இந்த 2 நாளையும் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டிலான மார்க்கெட்டு. ஸோ நமக்கு வந்து நேத்து வந்து கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு மார்க்கெட்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரான உங்களுக்கு ஸ்ட்ரைக் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல இப்படி இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 1 ஹவர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் மூவ் ஆச்சே தவிர அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ கேண்டில் வந்து 1 ஹவர் இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல, இங்கே வந்து 1 ஹவர் கேண்டில் போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த க்ரீன் கேண்டில்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து மார்க்கெட் டவுனில் தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணி மணி பண்ணிட்டோம். ஸோ சிமிலர் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதே மாதிரி பேட்டர்ன் இந்த 2 3 நாளும் போட்டிருக்கு. ஓகேங்களா, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த 1 ஹவர் கேண்டில்ஸ் எல்லாம் தெரியும், இந்த ஜோனுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராடல் போட்டுருக்கலாம். ஓகேவா, ஸோ நான் அந்த வந்து 34,600 இல்லைன்னா 500 வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் போட்டிருந்தா டெஃபினட்டாக இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராஃபிட் வந்து இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் 10K ப்ராஃபிட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. ஓகே, 16Kல இருந்து 10K வந்ததில் வந்து எனக்கு வருத்தம் கிடையாது. நான் வந்து லாஸ் இல்லாமல் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ ஏன்னா கமெண்ட்ஸில் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இல்லைன்னா நான் எஜுகேஷன் வீடியோனால என்னென்ன டாபிக் வந்து உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த டாப்பிக்கை மட்டும்தான் ரிலேட்டடாக வீக்லி 1 or 2 வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். பட் என்னோட டெய்லி ட்ரேட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போனா எனக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் வீக்கெண்ட்.